நீங்களே இந்த நியாயத்தை கேளுங்க. கைத்தொழில் கற்றுக்க கவலையை இல்லைன்னு ஒத்துக்கன்னு சொன்னாங்க. ஆனால் கைத்தொழிலை கற்றுக்க நான் படுற அவஸ்தை இருக்குது பாருங்க, என்ன சொல்கிறதுனே தெரியல. இதனால தான் நான் இந்த வேலையே வேணாம் விவசாயத்துக்கு ஓடுறேன்னு சொல்கிறேன் நான். ஏன்னா விவசாயத்தில் பாருங்க ரொம்ப கஷ்டமான வேலை தான். காலையில் கொஞ்ச நேரம் மாட்டுக்கு பார்க்கலாம், மதியானம் கொஞ்ச நேரம் கழனிக்கு பார்க்கலாம், செடி கொடிலாம் சுற்றி பார்க்கலாம். நம்ம இஷ்டம்தான் செஞ்சான்னா செய்யாட்டான்னா மறுநாள் கூட நம்ம செய்யலாம். ஆனால் காலையில் 3 மணிக்கு போனோம் மக்களே. 3 மணிக்கு வேலைக்கு போயிட்டு வந்து படுக்கலான்னு பாருங்கள், தலைகாணி எடுத்துன்னு வந்து இப்படி சோபாவில் போட்டு சரி போய் குளிச்சுட்டு வந்தனாலும் குளிச்சுட்டு வந்தேன். குளிச்சுட்டு வந்து படுக்கலான்னு போனேன். அக்கா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அக்கா, இன்றைக்கி சாயந்தரம் விசேஷம், இந்த பட்டு புடவை கொஞ்சம் முடிச்சு போட்டு கொடுத்துருங்கக்கான்றாங்க. இந்த பட்டு புடவை கட்டின்னு போனால் அவங்களுக்கு தெரியும், முதல் நாளே வந்து சொல்லக்கூடாதா? ஆனால் இப்படிலாம் டார்ச்சர் பண்ணி இது வந்து ஒரு காமெடியாக தான் நான் பேசுகிறேன். ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ வலி இருக்குது தெரியுங்களா? ஒரு அன்பு தொல்லை இதெல்லாம். ஆனால் என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. சில பேர் அந்த சேரீ மேலே அவ்வளோ விருப்பப்படுறாங்க. அப்படி அவங்க பின்னாடியே நாமளும் ஓடிட்டோமான்னு சில நேரம் எனக்கு கடுப்பாக தான் ஆகுது. இருந்தாலும் காசு கொடுக்குறாங்க தான். நான் வந்து ஏன்னாமா நான் செஞ்சு தரேன்னு சொல்ல. இதை நான் போட்டு கொடுத்தா நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 300 யூரோ கூட இருக்கும். இப்போ நம்ம வெளிநாட்டில் இருக்கிறோம். ஆனால் எனக்கு ஓகே தான். இருந்தாலும் காசு தான் முக்கியம் கிடையாதுங்க. காசும் இல்லாமல் வாழ்க்கை இருக்குது. நான் காசை பற்றி நான் தப்பாக சொல்லலை. இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நானும் அந்த அளவுக்குலாம் வசதி இல்லை இன்னும் கூட. இருந்தாலும் பாருங்கள், இந்த புடவை 100 தடவை போனணுன்றீங்க. அப்படியே தள்ளிக்கினே இருக்கிறீங்க, ஷார்ட்ஸ் பார்த்துக்கினே இருக்கிறீங்க, தள்ளிக்கினே இருக்கிறீங்க, ஷார்ட்ஸ் பார்த்துனே இருக்கிறீங்க. நான் இதோட 3 தடவை 4 தடவை இந்த புடவை எப்படி முடி போடுறதுன்றத வந்து அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். நிறைய பேருக்கு என்னுடைய வாட்ஸ்அப் வீடியோ பார்க்குறவங்க, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, இந்த யூடியூப்பில் வீடியோ பண்ணுறது, இதில் எல்லாத்துலேயும் 3 தடவை 2 தடவை, இதோட 3ஆவது தடவை வீடியோ போடுறோம். ஒன்றுமே இல்லை மக்களே. இங்கே பாருங்களேன், இது அவ்வளோதான். இதை அப்படியே இப்படி முடிச்சு போட்டு இப்படி ஒரு இழுத்துட்டா அப்படியே சுங்கு அழகாக வந்துடும். இது செய்ய தரலையா அக்கா? ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா. இப்போ என்னன்னா இது பெரிய வேலை இல்லை எனக்கு, 10 நிமிஷத்தில் முடிச்சிட்டேன். ஆனால் அவங்க என்ன தெரியுங்களா, வண்டிக்கு பெட்ரோல் போட்டுக்கின்னு கார் எடுத்துக்கின்னு திருப்பி கொண்டாந்து கொடுத்துட்டு எங்கேயோ கடைக்கு போயிருக்காங்க. மறுபடியும் காருக்கு பெட்ரோல் ஆகும், என்கிட்ட வந்து இதை வாங்கிட்டு போவாங்க. எவ்வளோ சிரமம். லேடிஸ்னால் எல்லாத்தையும் கற்றுக்கணும். நான் வந்து இன்றைக்கி தைக்கிற வேலையை வந்து கற்றுக்கிறதுனால தானே ஒன்றும் தெரியல. நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலை. எனக்கு காசு கிடைக்கிது தான். ஆனால் மக்கள் வந்து லேடிஸாக இருந்தால் ஏதாவது ஒன்று எதனா ஒரு கைத்தொழிலை உண்மையாக கற்றுக்கணும். நான் கைத்தொழிலை கற்றுக்கணும், நான் நல்லா தான் இருக்கேன். இது நான் காமெடிக்கு தான் சொன்னேன். இருந்தாலும் கொஞ்சம் மனசு வருத்தம் தானே. நல்லா தூங்கியிருக்கணும் இந்த டைமுக்கு. ஏன்னா என் பசங்க வரதுங்காட்டி எந்த சமைக்கணும் இல்லைங்களா, வேலை நிறையா தான் இருக்குது. அதனால் நான் ஸ்டாப் பண்ணலான்னு பார்க்குறேன், என்னை விடவே மாட்டுறாங்க ஜனங்க. ஓகே, உண்மையாக சொல்கிறேன், தையத்தொழிலை கற்றுக்குங்க, செம ஜாலியாக இருங்க. ஆனால் எனக்கு இதை விட முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை தான். இதையும் விட முக்கியமான என் உயிரே விவசாயம் தான். அதை பண்ணலான்னு இருக்கிறேன். கொஞ்சம் நாளைக்கு என்னை ஃப்ரீயாக விடுங்க. ஓகே, வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். ஆனால் விவசாயத்தையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விவசாயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கணும். எடுத்த வீடியோவில் ஒரு ஆர்வ கோளாறில் 3 ஹீரோன்னு சொல்கிறதுக்கு கிட்டத்தட்ட 300 ஹீரோ நம்ம ஊர் காசுக்குன்னு சொல்லிட்டேன் அந்த புடவை முடி போட்டதுக்கு. அது நீங்களாம் எப்படி எடுத்துக்கினீங்கன்னு தெரில. 3 ஹீரோனா நம்ம ஊர் காசுக்கு ருப்பீஸில் 300 அப்படி சொல்கிறதுக்கு நான் மாற்றி சொல்லிட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அந்த வீடியோவில் இதுவும் ஆட் பண்ணுறேன். ஓகே. எடுத்த வீடியோவில் ஒரு ஆர்வ கோளாறில் 3 ஹீரோன்னு சொல்கிறதுக்கு கிட்டத்தட்ட 300 ஹீரோ நம்ம ஊர் காசுக்குன்னு சொல்லிட்டேன் அந்த புடவை முடி போட்டதுக்கு. அது நீங்களாம் எப்படி எடுத்துக்கினீங்கன்னு தெரில. 3 ஹீரோனா நம்ம ஊர் காசுக்கு ருப்பீஸில் 300 அப்படி சொல்கிறதுக்கு நான் மாற்றி சொல்லிட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அந்த வீடியோவில் இதுவும் ஆட் பண்ணுறேன். ஓகே.